2024 to 25 அதுக்கான பட்ஜெட் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கான பட்ஜெட் வந்து லாஸ்ட் மந்த் அனௌன்ஸ் பண்ணாங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், அந்த பட்ஜெட் வந்து ரிலீஸ் பண்ண பிறகு வந்து மோஸ்ட் ஆஃப் த பட்ஜெட் வந்து முக்கியமாக வந்து ஆந்திர பிரதேஷ்க்கும் அப்புறம் ஒரு சில மாநிலங்களுக்கு மட்டும்தான் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எதிர்த்து கருத்துக்கள் தெரிவித்தாங்க, நிறைய முதல்வர்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம ஊரில் வந்து சரிங்க பட்ஜெட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, டோட்டலாக உங்கள் கூட்டணிக்கான பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, இந்தியாவுக்கு எப்போ பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கமலஹாசன் அவர்கள் வந்து ட்வீட் போட்டார். அப்புறம் எடப்பாடியை வந்து பயங்கரமாக ட்வீட் போட்டாங்க. அப்புறம் முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் வந்து ட்வீட் போட்டார். எல்லாருமே வந்து ரொம்ப அதிருப்தி தெரிவித்தாங்க. ஏன்னா பெரிய லெவலில் எதுவுமே வந்து ஒதுக்கவே இல்லை. நம்மளுக்கு வந்து தேவைப்படுற நிதியெல்லாம் தாண்டி பேரிடருக்கான நிதி கூட ஒதுக்கல அப்படின்றதுல வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். நிறைய பேர் இல்லை கரெக்டாக தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதை பற்றிலாம் நம்மளுக்கு கவலை இல்லை. பட் உண்மையாகவே தேவைப்படுற நிதி, அட்லீஸ்ட் ஒரு மினிமம் நிதி, அப்புறம் வந்து பேரிடருக்கான நிதி, இது எதுவுமே தராதது வந்து ஏமாற்றம் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். இதுல என்ன ஹைலைட்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மோஸ்டா இன்கம் தர பிளேஸ்ல வந்து தமிழ்நாடு செகண்ட்ல இருக்கு. பட் ஆனால் அவங்க கொடுக்குற காசு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஜிஎஸ்டிலேருந்து வர காசு, இல்லை நம்ம மூலியமா ஏற்படுற லாபத்துலேருந்து வர காசு, இதெல்லாம் பார்த்துட்டு கொடுத்தோம்னா நம்ம வந்து எப்போ மேலே இருந்திருப்போம். பட் இவங்க வந்து சரியா நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணலன்றது நான் பேசி தெரியணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காமனான விஷயம். அதை பற்றி சப்போஸ் நீங்கள் ஃபர்தராக கேட்டிங்கன்னா அவங்க மௌனம் சாதிப்பாங்க. இது எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் இப்போ நான் பேச போகிற விஷயம் அதை பற்றி கிடையாது. இதோட லிங்க் பண்ணியிருக்க சென்னைக்கு முக்கியமான ப்ராஜெக்டோட லிங்க் ஆயிருக்க பட்ஜெட்டும் ஒதுக்காத ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் வந்து ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்ல இருக்க ஒரு ப்ராஜெக்டை பற்றி தான் பேச போகிறோம். எஸ், சென்னை மெட்ரோ ரயில். அதை பத்தி பேசுற முன்னாடி திஸ் இஸ் விஜய் கார்த்திக் சைனிங் இன் வித் கண்டதை பேசு. நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து மறக்காம கண்டதை பேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எஸ், அதான் வந்து சென்னை மெட்ரோ ரயில். நம்ம போற இடம் எல்லாமே வந்து ஒரு 2009 பயங்கரமா, அதாவது பெரிய பெரிய கிரேன்ஸ், பெரிய பெரிய டிக் ஹோல் மிஷின்ஸ், அப்புறம் பெரிய பெரிய மிஷின்ஸ் எல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து தூசியா இருந்தது நிறைய இடம் சென்னை மெட்ரோ ரயிலுக்காக. பட் ஒன்ஸ் அதோட கம்ப்ளீட் ஒர்க்லாம் முடிஞ்ச பிறகு அது அவ்வளோ சூப்பரா வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா அவ்வளோ சூப்பரா மாறி இருக்கு. எஸ், அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனதுதான் வந்து ஃபர்ஸ்ட் 2009 வந்து இதுக்கான அடிக்கலை நாட்டினர் வந்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள், அப்போ டெபுட்டி சிஎம் இருந்த இப்போ முதல்வரா இருக்க முக ஸ்டாலின் அவர்களும் வந்து சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. எஸ், இந்த சைட்ல மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் அவங்களோட கனவு திட்டமா இருந்தாலும் இந்த சைட்ல வந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து என்னோட கனவு திட்டம் மோனோ ரயில் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. மோனோ ரயில் வரதுக்கு இன்னும் ஒரு சில ஒரு 20 வருடம் கூட ஆகலாம். பட் இப்போ நம்ம பிராக்டிக்கலா பேச போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ், இதை எடுத்துட்டு வந்தாங்க 2009 இது வந்து அபிஷியலா ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாருக்கும் வந்து டிராவலிங் வந்து இனிஷியலா சென்னை மெட்ரோ ரயில் வந்து பெரிய வரவேற்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் டிரா பண்ண முடியாது, ஏன்னா ஃபுல்லா கட்டியாச்சு. பட் ஒன்ஸ் வந்து மக்களுக்கு தேவையான இடங்கள்ல லக்ஸூரியஸா இப்படியும் டிராவல் பண்ண முடியுமா அப்படின்னு தெரிஞ்ச உடனே மக்கள் வந்து ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சாங்க. முக்கியமா என்னன்னா ஃபுல் ஏர் கண்டிஷன்ட். ஃபர்ஸ்ட் வந்து சில மைனஸஸ், அதாவது வந்து உள்ள போனா சிக்னல் கிடைக்காது, அதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அதுக்குமே உள்ள வந்து டவர்ஸ்லாம் பில்ட் பண்ணி நிறைய விதமான எக்யூப்டு அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணி நிறைய பண்ணாங்க சென்னை மெட்ரோ ரயில். இன்னைக்கு வந்து ஒரு அப்டேட்டடான சிஸ்டம் கொண்டு நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், ரீசெண்டா ஆளே இல்லாத ட்ரெயின் வந்து இயக்குற அளவுக்கு வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதோட அட்வான்ஸ்மெண்ட் வந்து வேகமா வளர்ந்துட்டு இருந்தாலும் கிட்டத்தட்ட நமக்கு இருக்க சென்னை மெட்ரோ ரயில் ரூட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா 2 ரூட்ஸ் தான் இப்போதைக்கு. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச திருவொற்றியூர் டு ஏர்போர்ட், அடுத்தது வந்து சென்ட்ரல் இருந்து மவுண்ட். டோட்டலாவே இதோட கவரேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா 45 கிலோமீட்டர்ஸ். இந்த பர்டிகுலர் கவரேஜ் தான் நம்மளோட மெயின் பாயிண்ட். இதுல வந்து இப்போ லேட்டஸ்டா ஜூலை மாசம் மட்டும் 95,35,019 பேர் டிராவல் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து சென்னை மெட்ரோ ரயில யூஸ் பண்றவங்க ரொம்ப அதிகம் ஆயிட்டாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா நீங்க சப்போஸ் ஒரு தேனாம்பேட்டையில இருந்தோ ஒரு டி நகர்ல இருந்தோ நீங்க வந்து சென்ட்ரல் போனோம் பை ரோடு அப்படின்னா, பை ரோட்ல வந்து ஒரு 1/2 hour ஆகிற விஷயம் வந்து 1/2 hour 45 minutes 1 hour கூட ஆகும். நீங்க சென்னை மெட்ரோ ரயில சூஸ் பண்ணீங்கன்னா வித்தின் ஒரு 15 to 20 minutes போயிடலாம். ஸோ வந்து மக்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய லக்ஸூரியஸான விஷயமும் சென்னை மெட்ரோ ரயிலும் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இங்க பிரச்சனை அது கிடையாது.
இதோட நம்ம ஸ்டாப் பண்ண முடியாதுல்ல சென்னை மெட்ரோ ரயில். இட்ஸ் அ மெட்ரோபாலிட்டன் சிட்டி அப்படின்றதுனால ஃபர்தரா மாதவரம் டு சோழிங்கநல்லூர், லைட் ஹவுஸ் டு பூந்தமல்லி, மாதவரம் டு சிறுசேரி அப்படின்னு சொல்லி டோட்டலா 161 கிலோமீட்டருக்கு வந்து சென்னை மெட்ரோ ரயிலை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான ப்ராஜெக்ட் வந்து 2021, அதாவது வந்து முன்னாடி இருந்த ஏடிஎம்கே அவங்க வந்து எடப்பாடி முதலமைச்சரா இருக்கும்போது அமித்ஷா வந்து இங்க வந்து அடிக்கல் நாட்டி அதுக்கான ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து ப்ராஜெக்டோட அப்ராக்சிமேட் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 63,246 கோடி ரூபாய். ஸோ இதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கும் போது நம்மளுக்கு தெரியும் 2021 முடிஞ்ச பிறகு எலெக்ஷன் வந்தது. ஸோ வந்து ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கே மாறினாங்க. ஸோ ஆனால் ப்ராஜெக்ட் அப்படின்றது வந்து இட்ஸ் பப்ளிக் செக்டர் ப்ராஜெக்ட். அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கிற ப்ராஜெக்ட்னால எல்லாருமே அதை வேகப்படுத்த தான் பார்த்தாங்க. ஈவன் தோ ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாருமே வந்து அதை வேகப்படுத்த பார்த்தாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் எந்த விதத்துலையும் தோய்வே அடையல. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா 2021ல சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா இது ஸ்டேட் ப்ராஜெக்டா இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்டா நாங்க டேக் ஓவர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. நியாயப்படி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணாங்கன்னா அதுக்கான ஃபண்ட்ஸை ப்ரொவைட் பண்ணோம், இல்லைன்னா அதுக்கு ஒரு குழு அமைச்சு எவ்வளவு ஃபண்ட்ஸ் ஆகுதுன்னு சொல்லி அதையாவது வந்து விசாரணை பண்ணி அதுக்கு அவங்களே ப்ரொவைட் பண்ற மாதிரியாச்சும் பாத்துக்கணும். இது ரெண்டுமே பண்ணாம என்ன பண்ணாங்கன்னா கடைசி வரைக்கும் ஒரு பைசா கூட ரிலீஸ் பண்ணாம ப்ராஜெக்ட் வந்து போயிட்டே இருக்கு. ஆல்ரெடி தமிழ்நாடோட ஃபைனான்சியல் சிச்சுவேஷன் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இருந்தாலும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து எக்காரணத்து கொண்டு எங்கேயும் ஸ்டாப் ஆகக்கூடாதுன்னு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து நிறைய இடத்துல மூவ்மெண்ட்லேயே இருக்கு. பட் இங்க பிரச்சனையே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிக் ஹோல்ஸ், அதாவது வந்து பெரிய பெரிய துளைகள் போடுற மிஷினால சென்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்குன்னு சொல்லி இது எல்லாமே சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு காலையில நான் ஒரு நியூஸ் பேப்பர் வந்து ஒரு சின்ன ஆர்டிகளா படிச்சு அதை பத்தி நிறைய பிளாக்ஸ் படிக்கும் போது தான் எனக்கு தெரிய வந்தது. என்னன்னா நம்ம ஆல்ரெடி வந்து மெட்ரோ அப்புறம் நிறைய பள்ளங்கள் நிறைய பில்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய வந்து பூமியை தோண்டிட்டு தான் இருக்கும். நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், அதிகமா தோண்ட தோண்ட வந்து பூமி வந்து மண்ணோட தன்மை வந்து வீக் ஆகும், நிறைய ஹோல்ஸ் விடுறதுனால வந்து அடிக்கடிக்கு நிலச்சரிவுகள் ஏற்படலாம், எர்த்குவைக், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படலாம். ஸோ அதுக்கான சேஃப்டி மெஷர்ஸ், சேஃப்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே எக்யூப்டா வச்ச பிறகுதான் ஒரு விஷயத்திலேயே ப்ராஜெக்ட்லயே நம்ம இறங்க முடியும். அந்த மாதிரி சென்னை மெட்ரோ ரயிலுக்கான ஃபர்ஸ்ட் 2 ப்ராஜெக்ட்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாங்க. பட் இங்க பிரச்சனை அது கிடையாது. இங்க இருக்கிறதே வந்து இதுக்கான ஃபண்ட்ஸ் நம்ம கிட்ட இன்னும் கம்ப்ளீட்டா வரல அப்படின்றதுதான். எஸ், டிபிஎம் மிஷன், அதாவது வந்து ஒரு ஆழ்துளை கிணறு, அதாவது நம்ம நிறைய மவுண்டன்ஸ் எல்லாம் குடஞ்சி ஒரு மிஷின் பெருசா ஃபைனலா வரும்போது ஆர்த்தி எடுத்து பூவெல்லாம் கொட்டி அந்த மாதிரி வர வைப்பாங்களா, அந்த மிஷின் வந்து இப்போ சென்னையை சுத்தி நிறைய இடத்துல வந்து ஹோல்ஸ் போட்டுட்டு இருக்கு. அது மாதிரி வந்து மொத்தமா டோட்டலா ஒரு 23 இடத்துல வந்து ஹோல் டிகிங் மிஷின் வந்து ஹோல்ஸ் போட்டு இருக்கு. அதாவது சுரங்கம் தோண்டும் மிஷின் அப்படின்னு சொல்லக்கூடிய டிபிஎம் மிஷின்ஸ். இது என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு ஸ்டேஷன்ல இருந்து இன்னொரு ஸ்டேஷன் வந்து ஹோல்ஸ் போடும்போது அந்த மிஷின் வந்து கம்ப்ளீட்டா வந்து அடியில ஆழ்துளை கிணறுல வந்து ஆழ்துளையா போயிட்டே இருக்கும். அதாவது வந்து தரமட்டத்துல இருந்து 115 அடி கீழே இருக்கிற ஒரு மிஷின் வந்து ஹை பிரஷர்ல வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு அடுத்த ஸ்டேஷன் வரைக்கும் போகும்போது அந்த அடுத்த ஸ்டேஷனுக்கான பணிகள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 40 to 50% கம்ப்ளீட் ஆயிருந்தா மட்டும்தான் நம்ம சேஃப். அதுக்கான பணிகள் கம்ப்ளீட் ஆகல அப்படின்னா அந்த மிஷின் வந்து அங்கேயே தான் இருக்குமா. ஏன்னா வந்து அதை எடுத்துட்டோம்னா அதை சுத்தி கட்டுமானம் போட முடியாது, நிறைய விஷயம் பில்ட் பண்ண முடியாதுன்றதுனால அந்த மிஷின் அங்கேயே தான் இருக்கும். அந்த மாதிரி இப்ப மந்தவேலிலையும் மூலக்கடையிலையும் இந்த பர்டிகுலரா மிஷின்ஸ் வந்து அதாவது பில்டிங்ஸ் கட்ட முடியாம, அந்த ஸ்டேஷன் பில்டிங்ஸ் கட்ட முடியாம அப்படியே நிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்தரா பெரம்பூர், கீழ்ப்பாக்கம், திருமயிலை இந்த மாதிரி இடங்கள்ல இந்த மாதிரி 115 அடி கீழே வந்து பள்ளம் தோண்டும் போது இந்த டிபிஎம் மிஷின்ஸை வச்சு கண்டிப்பா வீக் ஆகும் ரோடு. இம்மிடியட்டா நம்ம வந்து பில்டிங்கை கட்டல, அதோட ஸ்ட்ரக்சரல் ஓரியன்டேஷனா நம்ம எதுவுமே பண்ணலைன்னா கிட்டத்தட்ட 100 அடிக்கு வந்து சடனா ஒரு பள்ளம் ஏற்படுறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி, இது நான் சொல்லல, மெட்ரோ ரயில் அதிகாரிகளே சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை வந்து ஸ்டாப் பண்றதுக்கு எங்களால என்னென்ன பண்ண முடியுமோ நாங்க பார்த்துட்டு இருக்கோம். பட் அதுக்குள்ள வந்து இதுக்கான நிதிகளை வந்து கண்டிப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒதுக்கி சென்னை மெட்ரோ ரயிலுக்கான ப்ராஜெக்டோட பணிகளை வந்து வேகப்படுத்தியே ஆகணும் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவா சொல்றாங்க. எஸ், இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லி ஆகணும். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி வந்து இந்தியாவுக்கு அதிகமா இன்கம் தரக்கூடிய ஸ்டேட்ல வந்து தமிழ்நாடு செகண்ட் இருந்தாலும்
சென்னை மெட்ரோ ரயிலுக்குன்னு தமிழ்நாடுக்கு சென்னை மெட்ரோ ரயில் தமிழ்நாடுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த காசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜீரோ தான். எஸ், நீங்க மொத்தமா இது வரைக்கும் வந்து சென்னை மெட்ரோ ரயிலுக்காக ஒரு 8 ஸ்டேட்ஸ்ல வந்து மெட்ரோ ரயிலுக்கான பணிகள் நடந்துட்டு இருக்கு. டோட்டலா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒதுக்கின ரூபாய் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 35,125 கோடி ரூபாய். அதுல கர்நாடகாவுக்கு 7,600 கோடியும், மும்பைக்கு 6,900 கோடியும், குஜராத்துக்கு 6,500 கோடியும், டெல்லிக்கு 5,900 கோடியும், உத்தரப்பிரதேஷ்க்கு 4,500 கோடி ரூபாயும், பீகாருக்கு 1,100 கோடி ரூபாயும், கேரளாவுக்கு 146 கோடி ரூபாயும், சென்னைக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ நிதி அப்படின்றதெல்லாம் செகண்டரி, பட் சென்னையோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். சென்னை வந்து நிறைய ஊரை காப்பாத்தி இருக்கு, நிறைய மக்களை காப்பாத்தி இருக்கு. எஸ்பெஷலா இப்படியே இருக்கக்கூடாது. இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டோட நிலையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. திஸ் விஜே கார்த்திக் சைனிங் ஆஃப். டாடா, பபாய், சி யூ. தண்ணியை கம்மியாக யூஸ் பண்ணுங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாங்க. பபாய்.